ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நெய் வாசனையோட கம கமன் பொங்கல். பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பைத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, நெய். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இங்கே நான் அரிசியும் பருப்பும் கலந்தே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு வேணும்னா வறுத்து சேர்த்துக்கலாம், ஆனால் வறுக்காமல் சேர்த்தாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு பச்சரிசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்டில் காய்ச்சின நெய். இப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்க்குறப்போ பொங்கல் நல்லாவே மணமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பொங்கல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒன் பாட் ரெசிபி மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம தாளித்து இந்த பொங்கலை ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இப்போ நம்ம பொங்கல் செய்கிறம்போது சைடிஷ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையாக இருக்கும். இது வெறும் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் அடிஷ்னலாக நம்ம இதுக்கு வச்சுக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் 1, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் இஞ்சி திருவி கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு 1 டம்ளர் பொங்கலுக்கு 3 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 3 டம்ளர் தண்ணி. நான் 1 டம்ளர் அரிசி அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த அரிசியையும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசியும் பைத்தம்பருப்பையும் போட்டுட்டு அதை பாருங்கள், நல்லா அந்த கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்படியே உடனே விசில் போட்டுறாதீங்க, நல்லா கொதி வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ அடியிலேருந்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. 3 விசில் 2 விசில் ஹையில் வச்சுட்டு 1 விசில் சிம் ஃப்ளேமில் வைங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விசில் கூட போதுமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கல் ஈஸியாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணி வச்சு ஊற்றலாம். அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பொங்கல் இந்த அளவுக்கு தளன்னு இருந்தாவே போதும். ரொம்ப தளன்னு இருந்தாலும் கஞ்சி மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த பதத்தில் தான் எப்பயுமே செய்வேன். நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்பேன். இந்த சாம்பார் அன்றைக்கி காலையில் நாங்கள் தோசை பொங்கல் 2மே செஞ்சுருந்தோம். அதனால நான் சாம்பார் செஞ்சேன். இந்த சட்னியோடு சாப்பிட்டாலே இந்த பொங்கல் ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.